பிரசித்தி பெற்ற திருக்கோயில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றன. பக்தர்களை பரவசமடைய செய்துள்ள இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம். இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் வளாகத்தில் உள்ள ஸ்ரீ வடபெருங்கோவிலுடையான் பிரம்மோற்சவத்தையொட்டி செப்பு தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. பூதேவி ஸ்ரீதேவி சமேத ஸ்ரீ வடபெருங்கோவிலுடையான் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் எழுந்தருளி காட்சியளித்தார். ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி கோஷங்களுடன் திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து நம்பெருமாளை வழிபட்டனர். அரியலூர் நகரில் பழமை வாய்ந்த அருள்மிகு கோதண்ட ராமசாமி கோவில் தேரோட்ட திருவிழா 83 ஆண்டுகளுக்கு பின்னர் வெகு சிறப்பாக நடைபெற்றது. கோதண்டராமருக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டதை தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட தேரில் சுவாமி எழுந்தருள மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து கோதண்டராமரை தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சொக்கநாதன் புத்தூரின் மையப்பகுதியில் உள்ள மாரியம்மன் கோயில் மற்றும் இதே கிராமத்தின் நுழைவு பகுதியில் அமைந்துள்ள முப்புடாதியம்மன் கோயில் ஆகிய இரு கோவில்களிலும் புரட்டாசி பொங்கலை முன்னிட்டு தேரோட்டம் மற்றும் பூக்குழி விழாவுக்கான கொடியேற்ற நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. பிரம்ம முகூர்த்தத்தில் நடைபெற்ற இந்த 2 கொடியேற்ற நிகழ்ச்சிகளில் அந்த இரு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். நேர்த்திக் கடன் செலுத்தக்கூடிய பக்தர்கள் காப்பு கட்டி விரதம் இருக்க துவங்கினர். திருச்சி மாவட்டம் இந்திரா நகரில் உள்ள அலமேலு மங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் புரட்டாசி மாத பிரம்மோற்சவத்தையொட்டி தேரோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. நாள்தோறும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடத்தி திருவிதி உலா நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற தேரோட்ட நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உள்ள வேதாரண்யேஸ்வரர் கோவிலில் நவராத்திரி பெருவிழாவின் நிறைவாக அம்பு போடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முக்கிய வீதிகளில் உலா வந்து தோப்புத்துறையில் வாழை மரத்தை வெட்டி அம்பு போடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தருமபுரம் ஆதீன மடத்தில் அமைந்துள்ள பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் சதசண்டி மகா யாகம் நடைபெற்றது. சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு மகா ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர்.
ராமநாதபுரத்தை அடுத்த காவனூர் கிராமத்தில் அருள் பாலிக்கும் அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் முளைக்கொட்டு திருவிழா கடந்த 10 நாட்களுக்கு முன்பு கொடியேற்றத்துடன் துவங்கி விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி கோவில் வளாகத்தில் பெண்களும் ஆண்களும் திரளாக பங்கேற்று கும்மி நடனமாடி அம்மனை வழிபட்டனர். இந்த கும்மி நடனத்தை கிராம மக்கள் கண்டு ரசித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே அமைந்துள்ள திருக்கருக்காவூர் கற்பரட்சாம்பிகை உடனுரை முல்லைவனநாத சுவாமி திருக்கோவிலில் நவராத்திரி தெப்பத் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. சுவாமிக்கும் அம்பாளுக்கும் சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டதை அடுத்து அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் சுவாமி அம்பாள் எழுந்தருள 3 முறை தெப்பத்தை வலம் வந்து அருள் பாலித்தனர். திரளான பக்தர்கள் சுவாமியை வழிபட்டு வேண்டுதல் செய்தனர். அரியலூர் நகரில் உள்ள பெருமாள் கோவில் தேரோட்ட திருவிழாவையொட்டி ஸ்ரீதேவி பூதேவி சமேத சீனிவாச பெருமாள் வீதி உலா வந்து அருள் பாலித்தார். முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டது. அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லக்கில் சுவாமி எழுந்தருள மேள வாத்தியங்கள் இசைக்க 4 மாட வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். வீடுகள் தோறும் பக்தர்கள் தேங்காய், பூ, பழங்களை படைத்து சீனிவாச பெருமாளை வழிபட்டனர். ஆயுத பூஜையை முன்னிட்டு கும்பகோணத்தில் சுவாமிகளின் திருவீதி உலா நடைபெற்றது. மகாமகம் விழா தொடர்புடைய முக்கிய சிவாலயங்களில் உள்ள அம்மன்களின் உற்சவ மூர்த்திகளும் வைணவ ஆலயங்களில் உள்ள பெருமாள் சுவாமிகளும் குதிரை வாகனத்தில் வீதி உலா வந்து ஒரே இடத்தில் சேவை சாதித்தனர். ஏராளமான மக்கள் இந்த அரிய காட்சியை கண்டு பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்சி அரியமங்கலத்தில் ஜெய் அகோர காளி கோவிலில் நவராத்திரி பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. அகோரிகள் தங்கள் உடல் முழுவதும் திருநீறு மற்றும் சாம்பலை பூசிக்கொண்டு சிறப்பு யாக பூஜை நடத்தினர். மகா ருத்ராயக்கத்தின் போது அகோரிகள் தலைகீழாக நின்று தியானம் செய்தனர். தொடர்ந்து நவதானியங்கள், பழவகைகள் உள்ளிட்ட பொருட்களை அக்னி குண்டத்தில் இட்டு மகா யாக பூஜை செய்யப்பட்டது. இதனையடுத்து ஜெய் அகோரி காளி, ஜெய் அஷ்டகால பைரவர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து மகா தீபாராதனை நடத்தப்பட்டது. இதில் அகோரிகள், பெண் அகோரிகள், தமிழ்நாடு மற்றும் வடமாநில பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே மேலக்கன்னிச்சேரி கிராமத்தில் உள்ள நிறைக்குளத்து ஐயனார் மற்றும் ஸ்ரீ கருப்பண்ணசாமி கோவிலில் புரவி எடுப்பு விழா விமர்சையாக நடைபெற்றது. விரதமிருந்த பக்தர்கள் களிமண்ணால் செய்யப்பட்ட குதிரை சிலைகள், கருப்பண்ணசாமி உள்ளிட்ட சிலைகளை கோயிலுக்கு ஊர்வலமாக எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். சுற்று வட்டார பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
ஆயுத பூஜையையொட்டி அரியலூரில் உள்ள அனைத்து கோவில்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அரியலூர் கோதண்டராமர் கோவில், மிகவும் பழமை வாய்ந்த ஆலந்துறையார் கோவில், கள்ளங்குறிச்சி கலியுக வரதராஜ பெருமாள் கோயில், பாலபிரசன்ன விநாயகர் கோவில் உள்ளிட்ட அனைத்து கோயில்களிலும் சுவாமிகளுக்கு அபிஷேக அலங்காரமும் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கோவை வைசியால் வீதியில் உள்ள ஸ்ரீ வாசிக வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் சரஸ்வதி பூஜை விமர்சையாக கொண்டாடப்பட்டது. கலசம் வைத்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் மஞ்சள் அலங்காரத்தில், சரஸ்வதி தாயார் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து கலசத்திற்கும் சரஸ்வதி தாயாருக்கும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர். காரைக்காலில் புகழ்பெற்ற கைலாசநாதர் ஆலயத்தில் விஜயதசமியை முன்னிட்டு அம்பு போடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆலயத்திலிருந்து ஸ்ரீ முருகப்பெருமான் குதிரை வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து அம்மையார் குளக்கரையில் உள்ள அம்பு திடல் வந்தடைந்தார். இதையடுத்து வன்னி மரமாக உருவெடுத்த வன்னி அரக்கனை அம்பு தொடுத்து வதம் செய்யும் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள மேலாய்க்குடி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் முளைக்கொட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. வீட்டில் வளர்க்கப்பட்ட முளைப்பாரியை பெண்கள் ஊர்வலமாக சுமந்து கோயிலுக்கு கொண்டு வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். விவசாயம் செழிக்க வேண்டி முளைப்பாரியை வைத்து கும்மி அடித்து நடனமாடி கிராமத்தில் உள்ள கோவில் ஊரடியில் சென்று கரைத்தனர். திரளான பக்தர்கள் விழாவில் கலந்து கொண்டு பக்தி கோஷம் முழங்க சுவாமியை தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் நவராத்திரி விழாவை முன்னிட்டு வன்னிகாசூரனை அம்பு எய்து வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் முருகப்பெருமானை வழிபட்டு வேண்டுதல் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே பிரசித்தி பெற்ற அருள்மிகு நரசிங்க பெருமாள் கோவிலில் நவராத்திரி விழாவை முன்னிட்டு கமலவள்ளி தாயார் சரஸ்வதி தேவி அவதாரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இந்த சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனையும் சிவபெருமானையும் வழிபட்டனர்.
நாகை மாவட்டம் சிக்கலில் உள்ள பிரசித்தி பெற்ற சிங்காரவேலவர் கோவிலில் விஜயதசமியை முன்னிட்டு தங்க குதிரை வாகனத்தில் சிங்காரவேலவர் அம்பு போடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று அரோகரா கோஷங்களை முழங்க முருகப்பெருமானை தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் காவனூர் கிராமத்தில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் முளைக்கொட்டு திருவிழா கடந்த 10 நாட்களுக்கு முன்பு காப்பு கட்டுதலுடன் துவங்கியது. மழை பெய்ய வேண்டியும் நீர்வளம் பெருக வேண்டியும் வீடுகளில் வளர்த்த முளைப்பாரியை கிராமத்து பெண்கள் மேளதாளம் முழங்க ஊர்வலமாக கோயிலுக்கு கொண்டு வந்து வழிபாடு நடத்தினர். இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு மகா ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது.